சிறகடிக்க ஆசையில் இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். முத்து வந்து இதுதான் என் அம்மா, இவங்க காலில் போய் நீங்கள் விழுந்து அவங்கள மாமியாரா நீ ஏற்றுக்கோ, அவங்களும் உன்னை மருமகளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு விஜயா என்னங்க இவன் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா நான் பைத்தியம் மாதிரி பண்ணல, நான் இப்போ நியாயத்தை தான் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். அவன் தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தான்ல, நீங்கள் அந்த பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கோங்க, அவனும் அவனை பொண்டாட்டியாக ஏற்றுப்பான். மீனா நீ போயிட்டு தாலி கொண்டு வா, ராணி கழுத்தில் அவன் கட்டுட்டோம், ராணி நீ உன் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டோம், அவன் கிளம்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட ராணிக்கும் ராஜாக்கும் ஒன்றுமே புரியல, ரொம்பவே குழப்பத்திலே நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து ரோகிணிக்கு கோவம் வருது. என்ன முத்தோ நீங்கள் அறிவோடு தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட முத்துக்கு உங்கள் புருஷன் வந்து அறிவு இல்லாமல் பண்ணதுனால தான் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை போயிட்டு மீனா நீ தாலி கொண்டு வர போறியா இல்லையா, போயிட்டு பூஜை ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராணிக்கு பயம் வந்துடுது. பயம் வந்ததுனால ஏங்க அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க, போயிட்டு என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்ட ராஜா வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க முத்து, அவன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து போயிட்டு அடிக்கிறாங்க. இன்றைக்கி தான் தெரியுதாடா உனக்கு அவள் பொண்டாட்டின்னு, அவளை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிற, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை, அதுக்கு என்ன பேர் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராணி வந்து சொல்கிறாங்க என் புருஷனை எதுக்கு இந்த மாதிரி அசிங்கமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக நீ அவன் சொல்கிறத கேட்டுட்டு இப்படி ஆடிட்டு இருந்தல, அப்போல்லாம் தெரியலையா உனக்கு அது அசிங்கம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் உடனே முத்து போயிட்டு ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்குங்க, நான் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இனிமேல் மனோஜ்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குங்க. அப்புறம் வீடியோவில் இருக்க வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க. முத்து மனோஜையும் இதிலேருந்து காப்பாற்றிடுறாங்க. ராஜாவும் ராணியும் சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் மனோஜ் வந்து எங்ககிட்ட தப்பாலாம் ஒன்றும் நடந்துக்கல, நாங்கள் தான் அவன் மேலே பழி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கான காரணமே நாங்கள் பண்ணாத தப்பை வந்து எங்கள் மேலே 3 லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டுன்னு சொல்லி பழி போட்டாங்க, அதனால தான் நாங்கள் பழி வாங்குறதா நினச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, நாங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டோம். ஆனால் நீங்கள் என் மேலே தேவையில்லாமல் பழிய போட்டதுனால தான் இந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த முத்து சொல்கிறாங்க லாக்கர் நம்பர் இவங்க 2 பேருக்கு தான் தெரியும், ஒன்று மனோஜ் எடுத்துருக்கணும் இல்லை ரோகிணி எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கு ரொம்பவே பயமாக வருது, இல்லைன்னா எங்கடா முத்து வந்து கண்டுபிடிச்சிருவானோ, நான் தான் பணத்தை எடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் மீனா போயிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க உங்ககிட்ட ஒரு நன்றி கூட சொல்லலை, இவ்வளோ பெரிய காரியத்திலேருந்து அவங்கள காப்பாற்றிருக்கீங்க, ஒன்று மனோஜோட பொண்டாட்டியாவது சொல்லியிருக்கணும் இல்லை மனோஜாவது உங்ககிட்ட நன்றி சொல்லியிருக்கணும், யாருமே எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷியோட அம்மாவும் உங்களை ரவுடின்னு சொன்னாங்களா, அதுக்காக நான் அவங்க பதில் சொல்லியே ஆகணும், நான் எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வித்யா கல்யாணம் பண்ணிக்க போகிற அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது, முதல் பத்திரிக்கை முத்துக்கு தான் தரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போன இடத்துல வித்யா இருக்காங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க வித்யா இந்த மாதிரி மகேஷ் கிட்ட கால் பண்ணி கிருஷியோட நம்பர் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி கேட்குறாங்க. அப்போ வந்து வித்யாவுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பத்துலேயும் பயமாக இருக்காங்க. திரும்பியும் ரோகிணி விஷயத்தில் மாட்டி பண்ணோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஏன் எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் புருஷனை ரவுண்டின்னு சொல்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி ஆகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட வித்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வித்யா வந்து நம்பர் கேட்டு வாங்கி தருவாங்களா, இந்த விஷயத்தில் மீனா கிட்ட மாட்டிப்பாங்களான்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.